அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக எல்லா மனிதர்களுமே அவர்களோட பழகக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா மனிதர்களுமே ஒரு விஷயத்தை நினைப்பாங்க. உண்மையாக இருக்கணும், ஒரு பொருளை நம்பி ஒப்படைச்சா அதை நிறைவேற்றணும், வாக்குறுதியை நிறைவேற்றணும், அதே நேரத்தில் எல்லா விதத்திலும் நமக்கு இடையூறு தராத நபராக இருக்கணும் என்றெல்லாம் நம்மோட பழகக்கூடிய அந்த நபர்கள் இப்படியெல்லாம் இருக்கணும் சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் நினைப்போம். உண்மை அதுதான், நல்லொழுக்கமும் அதுதான். அதே நேரத்தில் அந்த நல்லொழுக்கமும் நம்மிடமும் இருக்க வேண்டும் அல்லவா? அவ்வாறு இருந்தால் நம்ம எப்படிப்பட்ட அந்த நபர்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லி தருவாங்க. நபி தோழர் உபாதத்து பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மத், சஹீஹ் இப்னு ஹிப்பான், இப்னு அபி துன்யா போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு 6 விஷயங்களுக்கு என்னிடம் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். இந்த 6 விஷயத்தை நான் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். எந்த 6 விஷயம்? நம்மோட பழகக்கூடிய அந்த நபர்கள்ட்ட எந்தெந்த குணங்கள்லாம் இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட அந்த 6 விஷயம் தன்னிடமும் இருப்பதாக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு அதன்படி நடந்தால் அல்லமல்லாஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்துக்காக வேண்டி நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது என்ன 6 விஷயங்க? பேசணும், உண்மையை பேசணும், உண்மையாக இருக்கணும், சொன்ன சொல்லுக்கு உண்மையாக இருக்கணும். நம்ம மற்ற நபர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய குணங்கள் இது. 2வது, வாக்குறுதியை நிறைவேற்றணும். 3வது, நம்ம ஒரு பொருளை நம்பி ஒப்படைக்கிறோம் அல்லவா, அதில் எந்த விதமான ஏமாற்றமும் பண்ணிவிடாமல் அதை அமானிதத்தை சிறந்த முறையில் நம்மள்கிட்ட திரும்ப ஒப்படைக்கணும். இந்த குணத்தையும் நம்மளோட பழகக்கூடிய அந்த நபர்கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம். 4வது, நல்லொழுக்கம் உள்ள, தன்னுடைய அபயங்களை விபச்சாரம் போன்ற அந்த விஷயங்களை விட்டு பாதுகாக்கக்கூடிய அந்த நபர்களாக இருக்கணும். 5வதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நம்மளை தேடி வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நபர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடியது பார்வையை தாழ்த்தி கொள்வதை எதிர்பார்ப்போம். அதே தன்மை நம்மிடமும் இருக்கணும். இதற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 6வதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அநீதமான முறையில் உங்களுடைய கரங்களால் யாருக்கும் எந்த விதமான நோவினை செய்யாமல் இருப்பதாக நீங்கள் என்னிடம் பொறுப்பேற்றுக் கொண்டா அப்படிப்பட்ட அந்த நபருக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.